Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதுக்கு நம்ம கொழுக்கட்டை சுண்டல் செய்யணும். அதில் சுண்டல் எப்படி செய்யலான்னு இன்னைக்கு பார்ப்போம். இந்த சுண்டல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். கருப்பு கொண்டக்கடலை 2 கப், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், சுண்டல் பவுடர் 2 டீஸ்பூன். இந்த சுண்டல் பவுடர் எப்படி செய்யறதுன்னா, இதுக்கு ஒரு 10 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கணும், மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். எடுத்து எல்லாத்தையும் வெறும் வானலியில் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த சுண்டல் மேலே போட்டோம்னா இந்த சுண்டல் வாசமாக நல்லா இருக்கும். இப்போ சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல இந்த கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். நல்லா அந்த கடலையை விட ஒரு 2 பங்கு மேலே தண்ணி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஊறினா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதே லெவலுக்கு வச்சிட்டோம்னா சுண்டல் நல்லா ஊறாது. அதனால நிறைய ஊற்றி ஊற வச்சுக்கணும். காலையில் அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு குக்கரில் நல்லா ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி இந்த கடலையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சிடணும். வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கடலையவா எடுத்துக்கணும். தண்ணியை கீழே கொட்டிடணும். அப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலியில் எண்ணெய் காய வச்சு ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போடணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் மிளகாயும் போடணும். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையும் போட்டுக்கணும். அப்புறம் தேங்காய், துருவின தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி பிடிக்கிறவங்க இப்படி வச்சுக்கலாம். இன்னும் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா நான் சுண்டல் பவுட்ரு சொன்னேன் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த சுண்டல் ரொம்ப நல்லது, புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.